Good morning students. I welcome you to the Shiva online class. In last class we discussed about the partnership fundamentals. So fundamentals na capital எப்படி share பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்த்தோம். And today we are going to see how they are going to share their goodwill. Partnership businessல goodwill அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. It is an intangible asset. Intangible அப்படினா ரெப்புடேஷன் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். ஸோ அந்த பேரை பற்றி அந்த குட்வில்லை நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம், அதை நம்ம பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எப்படி ஷேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். டுடே சாப்டர் இஸ் குட்வில் இன் தி பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, in this we just having to calculate a different kinds of methods. So first method is simple average profit method. Average profit method. Average na என்ன அர்த்தம், number of years accounting ஓட financial yearsல வந்திருக்க ப்ராஃபிட்டை என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு எத்தனை இயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் அதோட ஆவரேஜாக என்ன பண்ணுவாங்க, கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணுன்றது தெரியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 இயர்ஸோட ப்ராஃபிட் உனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 3 இயர்ஸையும் நீ ஆட் பண்ணி யூ ஜஸ்ட் டிவைடட் பை 3. ஸோ 3ஆலே டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க போகிறது என்னது, ஆவரேஜான ஒரு அமௌண்ட். அதே மாதிரி தான் இந்த ப்ராஃபிட்டையும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். லிசன் பண்ண, ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ டோட்டலாக ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க 3 இயர்ஸ்க்கோ 5 இயர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கொஸ்டினில். ஸோ அதை என்ன பண்ண போகிறேன், மொத்தத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை இயர்ஸோட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களோ அதால் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் தி ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். இதில் குட்வில் எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். லிசன் பண்ண, ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா கொஸ்டினில் தே ஹேவ் மென்ஷன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ், அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எத்தனை இயர்ஸ், 2 இயர்ஸா 3 இயர்ஸா அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்குற அந்த அமௌண்ட்டோட நீ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும். ஓகேவா, வெறும் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் பண்ண போகிறோம். ஸோ வேறு எந்த ரெக்கார்டுமே இதில் கிடையாது. திருப்பி சொல்கிறேன் கவனி, ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். வி ஜஸ்ட் ஹேவிங் 5 மெத்தட்ஸ். இந்த 5 மெத்தட்ஸில் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறது வெறும் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் திஸ், டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். சப்போஸ் ஏதாவது ஒரு இயரில் லாஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். கவனி, ப்ராஃபிட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு லாஸை மட்டும் மைனஸ் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வி ஜஸ்ட் see the illustration 1. ஸோ குட்வில் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா சொன்னேன், ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஸோ கொஸ்டின் படிக்கிறேன் கவனி. ஸோ இதனால் உனக்கு இந்த சமம் எப்படி போட முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, illustration 1. The following are the profits of a firm in the last 5 years. ஸோ எத்தனை இயர்ஸோட இது கொடுத்துருக்காங்க, நமக்கு 5 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. For 2014 is 4,000, 2015 is 3,000, 2016 is 5,000, for 17 is 4,500 and 2018 is 3,500. ஸோ 5 இயர்ஸோட ப்ராஃபிட்டோட அமௌண்ட்டை நமக்கு கால்குலேட் பண்ண கொடுத்துருக்காங்க. ஓகே, calculate the value of a goodwill at 3 years purchase. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், we have to calculate the average profit, then afterwards you must calculate the goodwill. Okay, now you just listen. First you just write the goodwill formula. Okay, goodwill it is equal to average profit into number of years purchase. The next, how you going to calculate the average profit, just write the formula, average profit it is equal to total profit divided by number of years. So total profit என்ன சொன்னா 5 years ஓட profit அங்க questionல கொடுத்திருக்காங்க. So what is that, 4,000 plus 3,000 plus 5,000 plus 4,500 plus 3,500. So 5 years ஓட profit என்ன பண்ணிருக்க, நீங்க ஆட் பண்றதுக்கு எழுதிக்க. So number of years, எத்தனை இயர்ஸ் கொடுத்திருக்காங்க, 1 2 3 4 5. ஸோ எத்தனை இயர்ஸ் நீ ஆட் பண்ணுறியோ அதால் தான் என்ன பண்ணணும், நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த டோட்டல் ஃபார் திஸ், 20,000 ஜஸ்ட் டிவைடட் பை 5 இட் இஸ் ஈக்குவல் டு 4,000. இந்த 4,000 வந்து ருப்பீஸோட வேல்யூவில் இருக்கிறதுனால யூ மஸ்ட் மென்ஷன் திஸ் சைன். திஸ் இஸ் தி கால்குலேஷன் ஆஃப் தி ஆவரேஜ் ப்ராஃபிட். ருப்பீஸோட கவனி, வெறும் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகே, நவ் யூ கோயிங் டு கால்குலேட் த குட்வில். So what is the formula for this? Average profit into number of years of purchase. So okay va. So இத கால்குலேட் பண்ணும்போது நம்மளோட average profit என்ன, 4,000. Number of years purchase questionல என்ன கொடுத்திருந்தாங்க, 3. So 4,000 into 3 it is equal to 12,000.
லிசன் பண்ணு, திருப்பி சொல்கிறேன் கவனி. ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணு, தென் ஆஃப்டர்ஸ் யூ மஸ்ட் கால்குலேட் த குட்வில். ஈஸியான ஒரு மெத்தடு, ஓகேவா? இதில் சப்போஸ் லாஸ் எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். Illustration 2, listen. The profit and losses of a firm for the last 4 years were as follows. ஸோ எத்தனை இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க? 4 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2015 is 15,000, 2016 is 17,000. For 2017 they represent the loss. அந்த இயரில் அவங்களுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலை, லாஸ் தான் பேராக இருக்குது, 6,000 rupees. 2018 14,000. ஓகே, you are required to calculate the amount of goodwill on the basis for 5 years purchase. So number of years purchase எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 years of average profit for the last of 4 yearsக்கு calculate பண்ண சொல்லியிருக்காங்க. Okay, now we are going to see average profit first calculate பண்ணுவோம். So what is the formula for that? Total profit divided by number of years. Okay, so first என்ன சொன்னால் first 2 yearsக்கு profit, third yearக்கு loss வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? -6,000. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் இஸ் அ ப்ராஃபிட், ஸோ யூ மஸ்ட் மென்ஷன் ப்ளஸ். திருப்பி சொல்கிறேன் கவனி, ப்ராஃபிட்ன்றதுனால நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம், லாஸ்ன்றதுனால நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணணும்? மைனஸ்ன்னு மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ 1 2 3 4. ஸோ டோட்டலாக எத்தனை இயர்ஸ் இருக்குது? 4 இயர்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு அடிஷனோட வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோ. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் யூ ஜஸ்ட் ரெடியூஸ் த 6,000. ஈஸியான கால்குலேஷன். திருப்பி சொல்கிறேன் கவனி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணு, நெகட்டிவ் இன்டிஜரை லெஸ் பண்ணும். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 40,000. ஸோ 40,000 டிவைடட் பை 4 இட் இஸ் ஈக்குவல் டு 10,000. இந்த சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம். ஓகே, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த குட்வில்? ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 10,000. 10,000 இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் என்ன சொல்லியிருந்தாங்க? 5 years. So 10,000 into 5 it is equal to 50,000. Okay, now we just see the next sum. And next we are going to see the next model. Okay, I just read the question, listen it. A partnership firm has decided to value its goodwill for the purpose of settling a retiring partner. So ஒரு பார்ட்னருக்கு என்ன பண்ண போகிறாங்க? செட்டில்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ இந்த குட்வில்லை எப்படி ஷேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். For 2015 is a 40,000. For 2016 is a 50,000, 2017 48,000, 2018 is 46,000. Okay, they give the other information. Listen, the business was looked after by a partner, no remuneration was paid to him. So அவங்களுக்கு எதுவுமே வந்து salary baseல எதுவுமே தரல. Okay, the fair remuneration for the partner value it comes to be a 6,000 per annum. So இப்போ என்ன பண்ண போகிறாங்க? அந்த ரிட்டையர் ஆகிற போகிற பார்ட்னருக்கு வந்து 6,000 rupees வந்து ரெமுனரேஷனாக தரப்போகிறாங்க. ஸோ இந்த 6,000 கொடுத்தது போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்மளோட இப்போ ப்ராஃபிட்டாக கால்குலேட் பண்ணணும். ஓகே, now you just listen, the value for the year of purchase is 4. So 4 yearsக்கு பர்ச்சேஸ்க்காக கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. Now you just listen, what is the formula for the average profit? Total profit divided by number of years. Okay, ஸோ என்ன கொடுத்துருந்தாங்க? ப்ராஃபிட்டு 40,000, 50,000, 48,000, 46,000. ஸோ 4 இயர்ஸோடதுக்கு ஆட் பண்ணால் 4,000 rupees. ஸோ ஆவரேஜ் கால்குலேட் பண்ணனா 46,000 வரும். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் என்ன? 46,000. ஆஃப்டர் கால்குலேட்டிங் திஸ் அமௌண்ட் யூ ஆர் கோயிங் டு கிவ் த ஃபேர் ரெமுனரேஷன் டு த ரிட்டையரிங் பார்ட்னர். ஸோ பார்ட்னருக்கு என்ன பண்ணோம்? ரெமுனரேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட ப்ராஃபிட்டே வந்து என்ன தான்? 46,000. ஸோ 46,000ல் அவரோட சேலரியோட அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? ரெடியூஸ் பண்ணணும். So less fair remuneration is 6,000 rupees. So average of profit என்ன வரும் இப்போ? 40,000. So 46லேருந்து 6,000 reduce பண்ணனா 40,000. Now the average profit amount is 40,000. From this only we are going to calculate the goodwill. What is the formula for the goodwill? Goodwill it is equal to average profit into number of years purchase. So 40,000 into 3 it is equal to what is the amount? 1,20,000. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் தான் டிஃப்ரென்ஸாக இருந்தது. ரெமுனரேஷன், ரிட்டையரிங் ஆகிற பார்ட்னருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ரெமுனரேஷன் கொடுக்குறோம். ஸோ ரெமுனரேஷன் கொடுத்தது போக மீதி எவ்வளோ இருக்கோ அந்த ப்ராஃபிட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும்? குட்வில்லை கால்குலேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் we just see the next method. From the following information relating to the Arul Enterprises, calculate the value of goodwill on the basis for the 2 years purchase for the average profit of 3 years. So average profit 3 years ko, number of years purchase 2 years ka calculate பண்ண போறோம். The profit values is 2016, 17 and 18. So 3 years ko கொடுத்திருக்காங்க 46,000, 44,000, 50,000.
அதர் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் ரெக்கரிங் இன்கம் ஆஃப் ₹5,000 இஸ் இன்க்ளூடட் இன் த ப்ராஃபிட். ஸோ ரெக்கரிங் ஆகாமல் இன்கம் இன்னும் வந்து ₹5,000 அதில் இருக்குது. And next is the closing stock for the value of the 2017 is 10,000. So closing stock ஓட value 2017க்கு 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ஆவரேஜ் ப்ராஃபிட்டை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சரியா? calculation of the adjusted profit. So first என்ன பண்ணணும், particulars year 3 years கொடுத்துருக்காங்க, 2016, 2017, 2018. So first என்ன பண்ண, ப்ராஃபிட்டை மென்ஷன் பண்ணிக்கோ, 46,000, 44,000, 50,000. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, 2016 நான் ரெக்கரிங் இன்கமும் ₹5,000 இருக்குது. ஸோ 46,000ல் 5,000 ரெடியூஸ் பண்ணனா 41,000. ஸோ இங்கே எதுவுமே நீ மென்ஷன் பண்ண வேணாம், இது வந்து ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயரோட க்ளோசிங் ஸ்டாக்கு. அங்கே நம்ம என்ன பண்ணணும், ஐஃபன் போட்டுட்டு கொண்டு வந்துடு. ஓகேவா? நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் ஸ்டாக் இந்த பேலன்ஸும் இந்த இயருக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளோட மொத்த கால்குலேஷனே வந்து 2016க்கு என்ன 41,000 தான். ஓகே, ஃபார் த 2017க்கு என்ன பண்ணியிருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து உனக்கு 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணு, 44,000ஓட வேல்யூவில் மைனஸ் பண்ணனா 34,000 வரும். ஓகேவா? க்ளோசிங் ஸ்டாக் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு வரும்போது அது ஓப்பனிங் ஸ்டாக்காக மாறும். ஸோ இந்த ₹10,000 நெக்ஸ்ட் இயரில் என்ன பண்ண, ஓப்பனிங் ஸ்டாக்கில் ஆட் பண்ண போகிறோம். திருப்பி சொல்கிறேன் கவனி, நான் ரெக்கரிங் இன்கம் 2016 இருக்கிறதுனால அதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். க்ளோசிங் ஸ்டாக்கு 2017க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2017ல் அதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். இந்த க்ளோசிங் ஸ்டாக் தான் என்ன அர்த்தம், 2018ஓட ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ வேல்யூஸை கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிடும். ஸோ 41,000, 34,000, 60,000. நவ் யூ ஜஸ்ட் கால்குலேட் த ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ டோட்டல் ப்ராஃபிட்டை இந்த 3 இயர்ஸோடதையும் ஆட் பண்ணிவிட்டு 3ஆல் டிவைட் பண்ணும். ஓகே, யூ ஜஸ்ட் கெட் த ஆன்சர் இஸ் 45,000. வாட் இஸ் த குட்வில் ஃபார்முலா, ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஓகே, குட்வில்லோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், 45,000 into 2 it is equal to 90,000. Okay students, and next we see the next method. Okay, the following particulars are available in the respect of a business carried on by a partnership firm. The profit earned for the 2016 is 30,000, for 2017 is 29,000, 2018 is 32,000. So 3 years oda profit namakku kuduthirukanga. And next for the 2016 they gets a non-recurring income of ₹3,000. So நம்ம என்ன பண்ணணும், non-recurring income என்ன பண்ணால் அந்த இயரில் நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். The next, the profit of 2017 is reduced by ₹2,000 due to stock destroyed by fire. So என்ன இருக்கு அர்த்தம், ஃபயரால் ஸ்டாக் ஒரு சிலது டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணதில் ₹2,000 நமக்கு வந்திருக்கு. ஸோ 2017ஓட இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அந்த 2,000 ஆட் பண்ண போகிறோம். And next, the stock is not insured but they decide to insure the stock in future. They pay the insurance premium of ₹5,600. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ராஃபிட் எல்லாம் வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கை நம்ம இன்ஷூர் பண்ணணுன்றதுக்காக இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஃப் ₹5,600 பே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் ப்ரீமியமுக்காக அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, நவ் யூ ஜஸ்ட் see this. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் வந்து இதில் வந்து 2. லிசன் பண்ண, calculation of the adjusted profit. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, 3 இயர்ஸையும் மென்ஷன் பண்ணிவிட்டு அதோட ப்ராஃபிட்டை டினோட் பண்ணிவிட்டு 2016ஓட நான் ரெக்கரிங் இன்கம்மை ரெடியூஸ் பண்ண போகிறேன். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஃபார் த 2017ஓடதில் ஸ்டாக் டெஸ்ட்ராய்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ₹2,000 நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ கால்குலேட் பண்ணால் நம்மளோட ப்ராஃபிட்டோட அமௌண்ட்டு வந்துடும். ஓகே, ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன, டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ ப்ராஃபிட்டை 3த்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணனா உனக்கு 30,000 கிடைக்கும். ஸோ இந்த 30,000ல் நான் என்ன சொன்னேன், இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக ₹5,600 வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரெடியூஸ் பண்ணனா ₹24,400. ஸோ குட்வில்லை கால்குலேட் பண்ணும்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸை மல்டிப்ளை பண்ணி போகணும். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நம்மளோட சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் முடியுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.